அதாவது வாரம் பூரா வேலை பார்த்துட்டு வாரத்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 நண்பர்கள் ஒரு ரூமில் ஃபுல் பாட்டில் சரக்கோட உட்காந்து பொறுப்பாக சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம ஊரில் குடிக்கலாம் ஆனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கோ, அதே மாதிரி ஏதாச்சும் விளையாடலாம் ஆனால் விளையாட்டு ரூம்குள்ளேயே இருக்கணும்னு முடிவு பண்ணி திருடன் போலீஸ் ஆட்டம் ஆட ஒரு பேப்பரை நாளாக கிழிச்சு திருடன், போலீஸ், ராஜா, மந்திரின்னு எழுதி எடுத்துக்கிட்டாங்க. ஆட்டத்தோட விதிமுறை: பேப்பரை குளிக்க போட்ட அப்புறம் போலீஸ் யாரோ அவங்களுக்கு ரூபாய் 500 முன்தொகையா கொடுக்கப்படும். போலீஸ் திருடனை கண்டுபிடிச்சிட்டா ரூபாய் 500 போலீஸ்கே சொந்தம். மாறா ராஜாவை திருடன்னு சொல்லிட்டா ரூபாய் 300 ராஜாக்கு அபராதமா தரணும். அதே மாதிரி மந்திரியை திருடன்னு சொல்லிட்டா ரூபாய் 200 மந்திரிக்கு அபராதமா தரணும். ஆட்ட முடிவுல யார்கிட்ட அதிக ரூபாய் இருக்கோ அவரே ஆட்ட நாயகன். நான் தான் போலீஸ். யார் திருடன்? ரகு தான் திருடன். ஆமாம், திருடன் தான். வரி பணத்தை திருடினேன், சாராயம் விற்று திருடினேன், எல்லா துறையிலையும் ஊழல் பண்ணேன். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டியாடா? நான் தான் ராஜா. ராஜாவா? உன் போலீஸ் பதவியை காப்பாற்றிக்கணுன்னா 300 ரூபா வெட்டு. நான் ஆட்சி நடத்த இடத்துல யாரா திருடன்? தோ கண்டுபிடிச்சவண்ணா, மணி தான் திருடன். எப்படி? பார்த்தாலே தெரியுதே. நான் திருடன் இல்லடா, நானும் திருடன். புரியல. ஒரு துறையிலும் திட்டங்களை அறிவித்து அதில் ஊழல் பண்ணி அதில் வர பணத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் என் தலைவன்கிட்ட கொடுப்பேன். என் தலைவனாக எனக்கு பார்த்து போடுற பணத்தை வச்சு என்னை மட்டும் காப்பாற்றிக்கிற துறை சார்ந்த மந்திரிடானா. உன் போலீஸ் பதவியை காப்பாற்றிக்கணுன்னா 200 ரூபா எடுத்து வை. ஐயோ மன்னிச்சிருங்கண்ணா. இந்த 100 ரூபா படி. நன்றிங்கண்ணா. அப்புறம் போலீஸு இன்னும் என்ன பிடிங்கிட்டு இருக்கா? இவன் தான் திருடன். நான் திருடன் இல்லை. இல்லையா? இந்த ஊழல்வாதியும் அரசியல்வாதியும் தான் திருடனுங்க. மலை மேலையும் காட்டிலையும் வாழ்கிற எங்களுக்கு இவனுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? திருடன், கொலகாரன், இனத்தலைவன். என்னங்கண்ணா பேசுகிறான் அவன்? பாலிடிக்ஸ் பேசுகிறான். பாலிடிக்ஸ், பாரதேசி பையன் பாலிடிக்ஸ். போலீஸாக நீ என் கூட சேர்ந்துக்கோ. இவனுங்க கிட்டேருந்து மக்களை காப்பாற்றலாம். ஹேய், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இவ்வளோ பணத்தை கொடுத்து என் பதவியை காப்பாற்றிக்கிட்டேன். நாய்க்கு ஏதாச்சும் போடுங்க, வாழாட்ட பின்னாடியே வர போகுது. இப்படி மண்ணா, அடுத்து என்ன? ஏய் மந்திரி, இந்த போராளி என்ன செய்யலாம்? அண்ணா புரிஞ்சிங்கண்ணா. ஏ போலீஸ், அவனை பிடி. ஒருத்த செத்தா முடிகிற போராட்டமாடா இது? ராஜா